ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. புருஷன் மனைவி, மனைவி புருஷன், பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர், வயோதிபர்கள், நாம் ஒருவர் ஒருவர் அன்பாய் நேசிக்கிற, ஒருவரை ஒருவர் அன்பாய் நேசிக்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 4:8. ஆமென். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள். அது ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன், டீப் லவ் ஃபார் ஒன் அனதர். ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவராயிருங்கள். அன்பு திரளான பாவத்தை, அன்பில்லாதவன் தேவன் அறியான். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு மருத்துவமனைக்கு 80 வயதான ஒரு முதியவர் வந்தார். அவருக்கு அப்பாயின்மெண்ட் 9 மணிக்கு. ஆனால் 8:30 வந்துட்டார். முதல் ஆளாக வந்துட்டார். மருத்துவர் 9 மணிக்கு தான் வருவாங்க. அவருக்கு ஏதோ ஒரு காயம் ட்ரெஸ்ஸேஞ்ச் பண்ணியிருந்துச்சு. ஆனால் அவருக்கு அதை சரி பண்ணதுக்கு 1 hour ஆயிரும். ஆண்டவர் நல்லவர். ரொம்ப பதற்றமாக இருந்தார். அந்த சீனியர் நர்ஸை பார்த்து கேட்டார், மருத்துவச்சியை பார்த்து, நான் ரொம்ப அவசரம், 9 மணிக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்களேன் அப்படின்னு கேட்டார். அவங்க யோசித்தாங்க, சரி இந்த முதியவர் ரொம்ப அவசரப்படாருன்னு சொல்லி நாமே இவருக்கு ட்ரெஸ்ஸிங் அவுத்துடலான்னு அவுத்து விட்டால் புண்ணெல்லாம் காஞ்சிருந்தது. கட்டை விரலில் மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணி வேகமாக அவர் அனுப்பிவிட்டார். அப்போ அவுக்கும்போது கேட்டாங்க, ஐயா இந்த 80 வயசில் உங்களுக்கு என்னத்தான் வேலை, ரொம்ப அவசரமாக போகிறீங்க? இல்லை, என் மனைவி மருத்துவமனையில் இருக்கிறாள், நான் அவரை சரியாக 9 மணிக்கு நான் டெய்லி போய் பார்ப்பேன். அப்போது என்ன செய்து அவள் சுய நினைவு இழந்து விட்டால் 5 வருடமாய். உங்களுக்கு தான் அவங்களை தெரியாத? ஆமாம், எனக்கு யாருன்றவளை தெரியாது, நான் டெய்லி அவளை போய் பார்த்து நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கவனித்து விட்டு வருவேன். அப்போ அவர் சொன்னாரா, மனைவிக்கு என்ன யாருன்னு தெரியாது, சுயநிலை இழந்துட்டா, நான் யாருன்னு எனக்கு தெரியும், அதனால் அவள் என்னுடைய மனைவி, என் வாழ்க்கை துணை, அது என்னுடைய கடமைன்னு சொன்னாராம். எவ்வளவு அன்பான வார்த்தை அல்லவா? இன்னைக்கு ஒருவர் எப்படி இருக்கும்? கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், ஆரம்ப நாட்கள் ரொம்ப சூப்பர். பிந்திய நாட்கள், பிள்ளைகளை பெற்ற போது, பேர பிள்ளைகளை பெற்ற போது, பலன் குறையும் போது, அழகு குறையும் போது ஒருவர் அன்பாக இருக்கீங்களா? திருச்சபையில் சொன்ன ஞாபகம் இருக்கிறதா? நான் நிறைய திருமணங்களை நடத்துகிறேன். நல்லா தான் சொல்கிறாங்க, அது கடைபிடிக்கிறாங்களா? வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகமீனத்திலும், மரண நம்மை பிரிக்கிறவர்களும் பிறர் முகம் பாராமல், ஒருத்திக்கே நான் புருஷனாக இருப்பேன், ஒருவருக்கே நான் மனைவியாக இருப்பேன் சொன்னாங்களே. அன்பு எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா, ஆமென். ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருக்கணும். அன்பு திரளான பாவங்களை மூடிடும். அன்பு இல்லாட்டா தேவனை தரிசிக்க முடியாது. அன்பே பிரதானம். விசுவாச, நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. பூர்ண சர்க்கூட்டம் கட்டாயி அன்பை தரித்து கொள்ளுங்கள். பரிசுத்தாய் போட்டு ஆராதிக்கிறோம். அவனுடைய ரகசியம் என்ன? தேவ அன்பை இருதயங்களை ஊற்றுகிறார். தேவ அன்பை குடும்பங்களில் பிரதிபலியுங்கள். உங்கள் குடும்பமே குட்டி பரலோகமாய் தோன்றும். ஆமீன். முடிவிலே நீங்கள் எல்லாரும் பரலோகத்தை சுதந்திரிப்பீர்கள். அன்பை சார்ந்து கொள்ளுங்கள். அன்பே பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், சத்தமிடுற வெங்கலத்தை போல ஓசைடுகிற கைத்தாளத்தை விட போய்விடுவான் அன்பு இல்லாவிட்டால். அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஆண்டவரே, நிபந்தனையற்ற அன்பு என்கிற நகாப்பை என்கிற தேவ அன்பினால் எல்லாரையும் நிரப்பும். எசப்பா, நீர் எங்கிட்ட அன்பு கூர்ந்தீர். பாவிகளாக இருக்கையில் நீர் எங்களுக்காக மரித்ததினால் எங்கள் மேலே வைத்த அன்பை விளங்க பண்ணீரே. அந்த அன்பை சார்ந்து கொண்டு வாழ உதவி செய்யும். பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோட ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.